ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா புசு புசுன்னு டேஸ்டியான பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ருசியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த பூரியும் மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பூரியோட மட்டன் குழம்பு சாப்பிட்றது. எனக்கு வந்து தோசையோட மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பூரி ரொம்ப விரும்ப மாட்டேன். ஸோ எனக்கு வந்து தோசை போட்டுக்க போகிறேன், அவருக்கு பூரியும் மட்டன் குழம்பும். பூரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். எண்ணெய் உங்களுக்கு சேர்த்துக்க வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்களா, இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து தண்ணி அளவாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் மட்டன் கொண்டு வந்து கொடுக்குறவங்க இல்லை கொடுக்கல. ஸோ குழம்புக்கு தேவையானது மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கணும். அதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு மட்டும் அரைச்சி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து அரைச்சி எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். குழம்புல சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 15 பீசஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அளவு கம்மியாக வேணுன்றவங்க இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது ஜாஸ்தியாக வேணும்னா உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. இந்த மாதிரி நல்லா வழுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் நெஞ்செலும்பும் சேர்த்து வாங்கியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் மட்டன் சூப் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நெஞ்செலும்பும் சேர்த்து வாங்கியிருக்கோம். மட்டன் சூப் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாடி ஹீட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. அது சீக்கிரமே கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து எப்போவும் மட்டன் குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுருவேன். சூப் வேணும் அப்படின்றதுக்காக இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகம், நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் சூப் வேணும் அப்படின்றதுனால இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வேளை குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க மட்டனை வேக வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் வெறுமனே மஞ்சள் தூள், உப்பு, சீரகம் இது மட்டுமே போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சேர்க்கும் போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஒருவேளை நீங்கள் கொழுப்பு கறியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது நல்லெண்ணெய் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அந்த சைடில் வந்து குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் சின்ன பீஸ் நட்சத்திரப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சைடில் குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா மட்டன் வந்து வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் வறுபட்டதும் ஒரு கீரின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
இது அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அந்த மட்டன் வேக வச்சுக்கும் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சைடில் வந்து மட்டன் விசில் வந்து வெந்துருச்சு. ஸோ அதை நான் இறக்கி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மஞ்சள் தூள் வந்து மட்டன் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா தான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மசால் வந்து நீங்கள் எல்லா வகையான குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். சாம்பார் உள்பட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அரைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அந்த குழம்பை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது கொதிச்சுட்டு இருக்கும்போது சைடில் தோசைக்கல்லை வச்சு விட்டேன்னா நான் தோசை போட்டுக்குவேன். வதங்கிடுச்சு. மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த சூப்பு தேவையானதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த எலும்போடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்க்காம முதல்ல மட்டனை மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து கிளறிக்கலாம். அப்போதான் அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த மட்டனோட நல்லா சேரும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டனோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்படியே சைடில் தோசைக்கல்லை வச்சு விட்டுட்டா தோசை போட ஸ்டார்ட். இது வந்து சூடாயிட்டு இருக்கட்டும். பூரிக்கு வந்து தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். அந்த சைடு தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பூரி போடுறதுக்காக. இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம தோசையை போட்டுடலாம். தோசை போட்டு முடிச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. பூரி போட்டு எடுத்துடலாம். பூரி போடும்போது மட்டும் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.